இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகா. பிஞ்சு போன வாழ்க்கையாக இருந்தாலும், கஞ்சிக்கே இல்லாமல் இருந்தாலும், வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனதாக இருந்தாலும், அதை போதித்து பூங்காவனமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தினா முருகனுடைய அருள் வாய்ந்த கை. அதேமாதிரி முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இன்றைக்குமே. அந்த மன ஒழுக்கமும் ஒடுக்கமும் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியே தீரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பரிகாரம், சிக்கலை தீர்க்கும் முருக மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சிக்கல்கள் நமக்கு தீர்ந்துக்கிட்டே இருக்கும். 72,000 நாடியும் சுகப்படும், வசப்படும். ஸோ இந்த வசம் சுகம் ரெண்டுமே கிடச்சின்னா வாழ்க்கை வெற்றிப்படும். சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை நம்ம முருகன் கையிலேயே இருக்குது. முருகா உன் திருவடிக்கான சித்த நாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, முருகா. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த முருகன் எல்லாருமே இந்த காலத்தில் முருகன் 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 இது முருகன் ட்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எப்பொழுதுமே முருகன் ட்ரெண்டு தான். ஏன்னா ஆதி முதல் அந்த வரை எல்லாம் சௌக்கியமே சௌபாக்கியமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் சௌபாக்கியமாக இருந்தால் எல்லா சௌக்கியமும் வந்துவிடும். அப்போது சௌக்கியம் சௌபாக்கியம் எல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கை, இந்த பிஞ்சு கை தான் முருகன் கை. பிஞ்சு போன வாழ்க்கையாக இருந்தாலும், கஞ்சிக்கே இல்லாமல் இருந்தாலும், வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனதாக இருந்தாலும், அதை போதித்து பூங்காவனமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தினா முருகனுடைய அருள் வாய்ந்த கை. எல்லா தெய்வங்களுக்கும் கை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. அந்தந்த பதிவுக்கு அந்தந்த பதிவு. அதேமாதிரி முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இன்றைக்குமே. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே சிக்கலாக இருக்குப்பா, எல்லாமே தடங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த முருகனுடைய அன்பான கைதான் அத்தனையுமே சீர் செய்யும். இப்போ சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சீராக்கக்கூடிய ஒரு சக்தி முருகபவனுக்கு உண்டு. ஸோ அவர் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு மகாசக்தி உண்டு. கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதானம் அமைதி அப்படிங்கிற ஒரு பொறுமை. அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஞானம், மெய்ஞானம். கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க எல்லாருமே. ஸோ கோயிலுக்கு போகிறாங்கனாக்கா அந்த கதை பேசிக்கிட்டே போகிறது, அங்கே போய் சண்டை போடுறது கூடவே கூடாது. நீங்கள் எதுக்காக கோயிலுக்கு போகிறீங்களோ அதுவே என்னாகும், ரிட்டர்ன் ஆகும். எதை விதைக்கிறோமோ அதையே வந்துடும். வினை விதைத்தால் வினையே வந்துடும். இப்போ கோயிலில் போய் சந்தோஷமாக சிரித்து பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தெய்வத்தை மறந்துடுறோம். போகிற தெய்வம் தான் நம் கண்ணுக்கு தெரிய வேண்டும், அந்த தெய்வம் தான் கண்ணுக்கு தெரிய வேண்டும். நம்மளுடைய பிரச்சனைகள் மட்டும்தான் மனதில் இருக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் கோயில். கோயில் என்ன இந்த குறை தீர்க்கும். அங்கே போய் நம்ம சத்தம் போடுறதோ, ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதோ, மற்றவங்க குடும்ப பேச்சோ, அதை வந்து அந்த பொழுதுபோக்கும் இடம் அது இல்லைங்கிறது மட்டும் மறந்துடுங்க. இது 100% இது அட்வைஸ் இல்லை, அக்கறை. பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க, பல ஊர்களுக்கு இப்போ கடந்து போகிறாங்க, பஸ்ஸுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து குடும்ப கதை பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. மற்றவங்க சொல்கிறதும் அது கூட தான். ஸோ எந்த கோயிலுக்குள்ளே போகிறோமோ அங்கே போயிட்டு அடுத்தவங்க கதை பேசாமல், நம்மளுடைய கதைகள் கூட நிறையா இருக்கும், அதை பொறுத்து பேசலாம். அதுக்கு இடங்கள் நிறையா இருக்குது, வீடு இருக்குது, ட்ராவல் பண்ணும்போது பேசிக்கலாம். ஆனால் கோயில் என்பது அமைதியான உள்ளம். அந்த உள்ளத்தில் ஒரு விளக்கு, அந்த விளக்குக்குள் ஆன்ம ஜோதி. இது எந்த கடவுள் கோயிலாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இந்த செய்யக்கூடாதவை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் எவ்வளோ நிறையா இருக்குது. ஆனால் மற்றவங்களுடைய புண்படாமல், மற்றவங்களுடைய வாழ்க்கையை பேசாமல் நம்ம எதுக்கு போகிறோமோ அதுக்கு மட்டும்தான் போகிறோம். இப்போ மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா? மேக்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதுவோம். அந்த படித்தது மட்டும் எனக்கு ஞாபகம் வச்சுப்போம் இல்லையா? வேறு ஏதாவது வருமா? அதுமாரி தான். கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகிறோமா, அங்கே விநாயகருக்கு போகிறோமா, விநாயகரை நினச்சிக்கோம். அந்த 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 hour அந்த மன ஒழுக்கமும் ஒடுக்கமும் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியே தீரும். இறைவன் நம்ம கூட பார்ப்பாருப்பா, நம்மளை பார்க்க வந்துட்டு எங்கேயோ போய் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க அப்படிமா. ஒரு மேடையில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, எது விஷயமா பேசுகிறாரோ கேட்காம வேற ஒருத்தவங்க பேசும்போது பேசுகிறவருக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? அதேமாதிரி தான் இது முருகனாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், நம்ம கோயிலுக்கு போயிட்டு அவரை பற்றி சிந்திக்காமல், அந்த ஞானத்தை இல்லாமல், அவருடைய அருளை பெறாமல், அவர் அருள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம உட்காந்து வேற எங்கேயோ பேசிகிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா பிரகாரத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஃபோன் எடுத்து பேசுவாங்க. கண்டிப்பாக எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் எந்த ஃபோனும் இல்லாமல், அதர் வழிகள் செல்ஃபோனே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நெட்ஒர்க் தான். ஸோ ஆனாலும் நம்மளுடைய ஆற்றலையும் எப்படி உடைக்குது பாருங்களேன். ஸோ அதனால தான் இந்த பேச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய பேச்சாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு மனப்பேச்சு. அதுதான் அத்தனை பேர் ஜெயிச்சவங்க அத்தனை பேரோட ஃபார்முலாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் யாரையும் குறை சொல்லவே கிடையாது. கோயிலுக்குள்ளே போகும்பொழுது எந்த வேலையாக இருந்தாலும் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சு வச்சுட்டு இறைவனோடு மட்டும் பேசுங்கள், இறைவர்களை மட்டுமே நினையுங்கள். உங்களுடைய ஆராதனை, கற்பூர ஆராதனையும் உங்களுடைய தீபமும், அந்த தீபமும் ஒன்றா இணைச்சிருங்க.
தியானம் என்பது போயிட்டு அவங்க வந்துட்டு அப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்றது மட்டும் கிடையாது. உள்ள விளக்கும் உள்ள இறைவன்ட்ட ஒரு விளக்கு இருக்குது இல்லையா? அந்த விளக்க கனெக்ட் பண்ணுங்க. அந்த கனெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நினைச்சாலும் நடந்தே தீரும். இது கோயில்ல செய்யக்கூடாதது. செய்ய வேண்டியதையும் பெரியவங்க சொன்னத நான் சொல்லல. அவங்க சொன்னத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பரிகாரம். சிக்கலை தீர்க்கும் முருக மந்திரம். உள்ள முருகன் கோயிலுக்கு போறீங்க. முருகனை நல்லா வேண்டிக்கோங்க. அவரோட வேலை நல்லா உத்து பாருங்க. அவர் முகத்த பாருங்க. அந்த பொன்னான முகத்தை பார்க்கும் பொழுதே பாதி கவலை போயிடும். வேலை பாருங்க. வேலுண்டு வினையிலே உங்க வினை தீர்க்கும். அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சக்தி கிடைக்கும் அந்த வேல்ல. சரிங்களா? அந்த 3 பட்டை இல்ல, அந்த நடுவுல ஒரு குங்குமம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதையும் பாருங்க. முருகன் நெத்தியில இருக்கக்கூடிய பொட்டையும் பாருங்க. ஆக மொத்தத்துல அன்பென்னும் சொல்லுக்கு முருகா, வர வேணும் முருகா என்ற மந்திரத்தை சொல்லிட்டு நல்லா வந்து உட்காந்துக்கோங்க. நல்லா உட்காந்துட்டு ஒரு மூச்சு அப்படி 10 தடவை இழுத்து பொறுமையா விடுங்க. நாடி சுத்தியமாயிரும். உங்க சோலார் பிளக்ஸ் சூப்பரா செட் ஆயிருக்கும். இப்ப சொல்லுங்க அந்த மந்திரத்தை. சிக்கல்கள் தீர்க்கும் முருகன் மந்திரம். அற்புதமான ஒரு மந்திரம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. திரும்பியும் சொல்றேன். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இப்படி இந்த மந்திரத்தை 27 முறை இல்லைன்னா 108 தடவை உங்களால் சொல்ல முடியும். அங்கே உட்காந்து அப்படின்னா அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சிக்கல்கள் ஒன்றொன்றாக களையப்படும். சிக்கல்கள் தீர்க்கப்படும். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது முருகன் கோயிலுக்கு முருகனை சார்ந்த இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மகா தத்துவமான உங்களுடைய சிரஸ்தாகிய சக்திகள் கூட தொடங்கும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சிக்கல்கள் நமக்கு தீர்ந்துக்கிட்டே இருக்கும். 72,000 நாடியும் சுகப்படும், வசப்படும். ஸோ இந்த வசம் சுகம் ரெண்டுமே கிடைச்சின்னா வாழ்க்கை வெற்றிப்படும். சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை நம்ம முருகன் கையிலேயே இருக்குது. அங்கே தான் சக்தி பெருகும். முருகனுடைய அருளே மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். ஸோ கோயில்களில் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கனாக்கா மனம் சாந்தி அடையும். மனம் எப்பொழுதும் மணக்கத் தொடங்கும். இறைவனோடு பேசுங்கள் அவருடைய இடத்துல. அங்கே போயிட்டு வேற ஒருத்தவங்களோட பேசக்கூடாது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இந்த 5 நிமிடம் 10 நிமிடம் ½ தெய்வத்தோடு இணையுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மந்திரத்தை முருகன் கோயிலில் உட்கார்ந்து சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய மகா மந்திரமாக தான் இந்த மந்திரம் இருக்கிறது. ஸோ கோயிலில் மட்டும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் எதை சொன்னாலும் இந்த பண சிக்கல், மனசிக்கல், அதேமாரி பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல், உடம்புல இருக்கக்கூடிய சிக்கல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உடனே தீரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னா. முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை. மந்திர